ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிளாஸ் அதாவது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். அது யாராவது ஃபைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ஒரு 8 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஹி வாஸ் 8 years old. அவர் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போ ஹி மெட் வித் அன் ஃபயர் ஆக்சிடெண்ட். ஸோ டாக்டர்ஸ் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நடக்க முடியாது, யுவர் லெக் இஸ் பேரலைஸ்டுன்னு சொல்லிடுறாங்க. அவரோட கால்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்கிறதுனால நிறைய அவரால் வாக் பண்ண முடியல. ஸோ டேஸ் பாசஸ். அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அவங்க மதர். ஸோ ஹி வாஸ் வெரி டிட்டர்மைண்ட் தட் ஹீ நீட் டு வாக். அவர் வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஆம்பிஷனாக இருந்திருக்கு 8 years old பையனுக்கு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு தினமும் வந்துட்டு ஷீல் மேக் ஹிம் டு சிட் இன் அ சேர். அதாவது சிட்டிங் சேர் தானே. ஸோ ஷீ யூஸ் டு டேக் டு ஃபென்ஸ். அவங்க கார்டனில் இருக்கிற ஃபென்ஸ் கிட்ட போவோம். ஒன்ஸ் ஷி புஷ் ஹிம் டவுன், கீழே தள்ளி விட்டாங்க. ஸோ ஹீ ஸ்டார்டட் க்ரால் பண்ணி அங்கே எண்ணில் வந்து ஒரு ஃபென்ஸ் இருக்கும். அந்த ஃபென்ஸில் போய் அவர் பிடிச்சி அப்படியே அவர் கிளைம் பண்ணி எந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ டேஸ் பாசஸ். திஸ் ஹேப்பன்ஸ் யூஸ்வலி. ஸோ ஹீ ஸ்டார்டட் crawling and climbing this fence and he started moving slowly. ஸோ கொஞ்ச நாள் he started walking. Then he started going to schools and he started running. ஸோ 1934 நடந்த ரன்னிங் கேமில் வந்துட்டு he won gold medal. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, வாட் எவர் ஹிண்ட்ரன்சஸ் ஹஸ் கம் இன் அவர் லைஃப், நம்ம சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் தான் நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பர்சனாலிட்டி யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவரோட பேரை. வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ரீசனிங், ரோட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்ஷுவல் லேர்னிங், சயின்ஸ் as a tool to understand past, present, future. இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் பார்ட் 3. நம்ம நேற்று பார்ட் 2 பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ 21st கொஷின். The Council of Scientific and Industrial Research was started in. எப்போ வந்து இந்தியாவில் வந்துட்டு சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கவுன்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, CSIR சொல்லுவாங்கள்ல அது. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? A 1942, B 1943, C 1944, D 1945. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1942 இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 22nd கொஷின். ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி? பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஃபாதர் இந்தியாவில் யார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, A வந்து தன்வந்திரி, B வந்து வராகமிஹ்ரா, C வந்து சுஷ்ருதா, D வந்து ஆரியபட்டா. உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது வந்து சுஷ்ருதா தான். ஏன்னா நேற்றே நம்ம பார்த்தோம் சுஷ்ருதா வந்துட்டு நோ சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரிலாம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சுஷ்ருதா. ராஸ் ரட்நாகர், ராஸ் ஹிருதயா, ராசேந்திர மங்கல், these 3 books on chemistry and metallurgy is written by. ஸோ இது பார்த்திங்கன்னா ராஸ் ரத்நாகர், ராஸ் ஹிருதயா, ராசேந்திர மங்கல். ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஆரியபட்டா, ஆப்ஷன் பி வந்து நாகார்ஜுனா, ஆப்ஷன் சி வந்து பாஸ்கரா, ஆப்ஷன் டி வந்துட்டு பாஸ்கராச்சாரியா. ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாகார்ஜுனா. ஸோ இது வந்துட்டு நம்ம எதுக்காக இந்த புக்ஸை பார்க்குறோம் பர்டிகுலரானு பார்த்திங்கன்னா, they might give you some questions or the names of the books and they might ask you who is the author of the book. ஏன்னா they have given science as a past, present, future இந்த டூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த புக்ஸ் வேணாலும் கொடுத்து they might ask you. ஸோ 24th question. ஆரோக்கிய மஞ்சரி and Yogasar are the medicinal books written by. ஆரோக்கிய மஞ்சரி and Yogasar are both are medicinal books. இது யார் எழுதியிருப்பாங்க? A ஆரியபட்டா, B நாகார்ஜுனா, C பாஸ்கரா, D பாஸ்கராச்சாரியா. ஸோ திஸ் வாஸ் ரிட்டன் பை நாகார்ஜுனா. ஸோ முன்னாடி இந்த ராஸ் ரட்நாகர் கெமிஸ்ட்ரி அண்ட் மெட்டலர்ஜி புக்ஸும் நாகார்ஜுனா தான் எழுதியிருக்காரு. தீஸ் புக்ஸ் ஆரோக்கிய மஞ்சரி அண்ட் யோகசார், தீஸ் புக்ஸ் ஆர் ஆல்சோ பீன் ரிட்டன் பை நாகார்ஜுனா. 25th question. In 400 BC, where do we find zinc mines in India? ஸோ ஜிங்க் மைன்ஸ் வந்து 400 BCயில் எங்கே நம்ம தெரியுது? அதிரம்பாக்கம் தமிழ்நாடு, கர்னூல் ஆந்திரா, ஜாவர் உதய்பூர் ராஜஸ்தான், ஃபரிதாபாத் யூபி. ஸோ த ஆன்சர் இஸ் சி, ஜாவர் உதய்பூர் ராஜஸ்தான். இந்த கொஷின் கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் ஜிங்க் மைன்ஸ்னு சொல்லி நிறைய இடத்துலலாம் கிடையாது, ஒரு இடத்துல தான் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் இன் ஜாவர் உதய்பூர் ராஜஸ்தான். ஸோ 26th கொஷின். மாடல் ஆஃப் சோலா ஷிப்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அசன். அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா constructed a model based on Chola ships. உங்களுக்கு தெரியும் Chola were excelled in maritime trade. They had beautiful ships built by them.
ஸோ அது அதே மாதிரி ஒரு மாடலை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏ கும்பகோணம், பி சென்னை, சி மதுரை, டி திருநெல்வேலி. த ஆன்சர் இஸ் டி திருநெல்வேலி. திருநெல்வேலி மியூசியமில் தான் வந்துட்டு அந்த சோலா ஷிப்ஸோட மாடல் ஒன்று வந்து அங்கே இருக்குது. 27th question. Which ancient astronomical text has all informations about lunar and solar months? Lunar, solar months. இதை பற்றி எந்த அஸ்ட்ரானமிக்கல் டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது? ஏ சுஷ்ருதா சம்ஹிதா, பி வேதாங்க ஜோதிஷா, சி பௌதியானா, டி யஜுர்வேத சம்ஹிதா. ஸோ இது கண்டிப்பாக வேதாங்க ஜோதிஷா தான். அஸ்ட்ரானமிக்கல்னால் யூ கேன் கெஸ் லைக் ஜோதிஷாவாக இருக்கலாம், இல்லைனா சித்தாந்தாவாக இருக்கலாம். இந்த 2 வேர்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் அபவுட் அஸ்ட்ரானமிக்கல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வேதாந்த ஜோதிஷா. 28th. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் பற்றி நம்மளோட இந்தியன் ஃபிலாசபர்ஸ் வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். கனடா, த இந்தியன் ஃபிலாசபர் ஸ்டடி இன் வைசேஷிகா ஸ்கூல் ஆஃப் அட்டாமிசம் வே ஹி ப்ரஃபவுண்டட் தியரி ஆஃப் அட்டாமிசம். ஸோ கனடா அப்படிங்கிற இந்தியன் ஃபிலாசபர் வந்துட்டு வைசேஷிகா ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காரு. அங்கே வந்துட்டு ஆட்டம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற தியரி வந்து கண்டுபிடிக்கிறாரு. கனடா செட் ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் இன் இன்டர்னல். கனடா என்ன சொல்கிறான்னா ஆட்டம்ஸ்லாம் வந்து டிவைட் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும், ஒரு பொருளோட உள்ள பார்ட்டிகளோட உள்ளே இருக்குன்னு சொல்கிறாரு. பட் லேட்டர் தே ப்ரூவ் தட் ஆட்டம்ஸ் ஆர் டிவிசிபிள். அதாவது ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம்ல, அதை வந்து அப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சி கனடாஸ் தியரி லேட்டர் எலாபரேட்டட் பை புத்திஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். புத்திஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஆட்டம்ஸ் அதாவது அந்த அவரோட தியரி வந்து பின்னாடி புத்திஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஆட்டம்ஸில் வந்துட்டு எலாபரேட் பண்ணுறாங்க. டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தர்மகீர்த்தி அண்ட் திக்னாகா ஆர் த 2 philosophers who later proved atoms are made of energy. இந்த 2 பேர் யாருன்னா தர்மகீர்த்தி அண்ட் திக்னாகா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்னடாவோட அந்த ஆட்டம் தியரியை வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் லஜிஷியன்ஸ். ஸோ இதில் வந்து எதெல்லாம் கரெக்ட்? ஏபிசி கரெக்டாக, டி அலோன் கரெக்ட், ஆல் ஆர் ராங், ஆல் ஆர் கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆல் ஆர் கரெக்ட். ஸோ ஆட்டம்ஸுங்கிறதுனால இந்தியாவில் ஃபஸ்ட் சொன்னது யாருன்னா கன்னடா. அவர் வந்துட்டு ஆட்டம்ஸ்லாம் இன்டிவிசிபிள்னு சொல்லியிருக்காரு. அந்த தியரி வந்து லேட்டர் புத்தி ஸ்கூல்ஸில் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதில் யார் மெயினானா தர்மகீர்த்தியும் திக்னாகாவும் தான் வந்து அந்த தியரியை வந்து டெவலப் பண்ணுறாங்க. 29th question. In ancient times, which place is known for diamond mining and processing? Ancient daysல டைமண்ட் மைனிங் அண்ட் ப்ராசஸிங்க்கான பிளேஸ் அது. ஜிங்க் மைன்ஸ்னால் ஜாவர், உதய்பூர், ராஜஸ்தான் பார்த்தோம். இது வந்து டைமண்ட் மைனிங். ஏ வாரங்கல், பி கோல்கொண்டா, சி கோல்கம்பாஸ், டி பிடார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா. நம்ம புக்லேயே இருக்கும் 11th புக்கில். 30. In whose works do we find binary numbers and binomial coefficients in ancient times? Ancient timesல பைனரி நம்பர்ஸ் அண்ட் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு யாரோட புக்கில் இருக்குது? ஏ சுஷ்ருதா, பி பிங்காலா, சி ஆரியபட்டா, டி பாஸ்கரா. யாரோட ஒர்க்கில் இருக்குன்னா பிங்காலோட ஒர்க்ஸில் தான் வந்துட்டு இந்த பைனரி நம்பர்ஸ் அண்ட் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. 31. Which ancient mathematician used trigonometric functions such as sine and cosine in his books? அதாவது இந்த சைன், கொசைன், காஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து சைனும் கொசைனும் வந்துட்டு யார் வந்துட்டு அவரோட புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஏ பாஸ்கரா, பி பாஸ்கரா 2, சி ஆரியபட்டா, டி பாஸ்கராச்சாரியா. ஆன்சர் இஸ் ஆரியபட்டா. ஆரியபட்டா தான் இதை யூஸ் பண்ணியிருப்பார், சைன் அண்ட் கொசைன். ஆன்சர் வந்து சி. 32nd question. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பை ஹூம், வென் அண்ட் வேர். யார் வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க, எங்கே ஓப்பன் பண்ணாங்க? இது 2 தான் கொஷின். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, காரக்பூர், 1951 ஆகஸ்ட் 18. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, காரக்பூர், 1951 ஆகஸ்ட் 15. தேர்ட் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத், காரக்பூர், 1951 ஆகஸ்ட் 18. டி வந்து ராஜேந்திர பிரசாத், காரக்பூர், 1951 ஆகஸ்ட் 18. ஆன்சர் வந்து சி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், காரக்பூர், 1951 ஆகஸ்ட் 18. ஏன்னா அந்த டைமில் எஜுகேஷன் மினிஸ்டராக வந்துட்டு அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் இருந்திருப்பார். 33rd கொஷின். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் இன் இந்தியா வாஸ் டெஸ்டட் ஆன். என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ஏ சந்திப்பூர், மே 18, 1974, பி பொக்ரான், மே 18, 1974, சி பொக்ரான், ஆகஸ்ட் 15, 1974, டி பொக்ரான், ஜான் 26, 1974. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பொக்ரான், மே 18, 1974. இது பார்த்தீங்கன்னா 1974 நியூக்ளியர் டெஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணியிருப்பாங்க. 1975 ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் ஆரியபட்டா. இது வந்து பொக்ரான். From where did India launch its first remote sensing satellite? ஃபஸ்ட்டு ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை எங்கேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க? ஏ தும்பா, பி ஸ்ரீஹரிகோட்டா, சி குலசேகரப்பட்டினம், டி பொக்ரான்.
From where did India launch its remote sensing satellite? பார்த்தீங்கன்னா தும்பா, ஸ்ரீஹரிகோட்டா, குலசேகரப்பட்டினம், பொக்ரான். Answer is தும்பா. 35th question. What is the name of the first India satellite? இந்தியாவோட சேட்டலைட்டோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டோட நேம் என்ன? A. ஆரியபட்டா 1975, B. பாஸ்கரா 1975, C. பாஸ்கராச்சாரியா 1975, D. பிரம்மகுப்தா 1975. Answer is ஆரியபட்டா 1975. What is the name of the country's first nuclear test that was conducted on 1974? நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா பொக்ரானில் 1974. அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டோட பேர் என்ன? ஆப்ரேஷன் பந்திக்குட், ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா, ஆப்ரேஷன் பிங்க் சாரதி, ஆப்ரேஷன் விஜய். ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. 37th question. When did India start the India Antarctica program, and what is the name of the India's first base station? எப்போ இந்தியா அண்டார்டிகா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, அங்கே கட்டின ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்டேஷனோட பேர் என்ன? 1981 மைத்ரேயி, 1981 தக்ஷின் கங்கோத்ரி, 1981 இந்தியா, 1981 பாரதி. ஆன்சர் இஸ் தக்ஷின் கங்கோத்ரி in 1981. 38. In 1991, India introduced new economic policy. India opened a new station Maitrey in Antarctica. இது ரெண்டுமே கரெக்டா? A alone correct, B alone correct, both are correct, both are wrong. அப்போ in 1991 India introduced new economic policy. India opened a new station Maitrey in Antarctica. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா C, both are correct. 39. India launched Mangalyaan on. Mangalyaan இந்தியா எப்போ லான்ச் பண்ணுச்சு? 5th November 2013, 6th November 2013, 7th November 2013, 8th November 2013. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5th November 2013. Which is India's first interplanetary satellite? அதாவது அடுத்த பிளானட்டுக்கு அனுப்புகிற சேட்டலைட் எது? சந்திராயன் 1, சந்திராயன் 2, மங்கள்யான் 1, மங்கள்யான் 2. ஸோ மங்கள்யான் 1 தான் அதுக்கான ஆன்சர். இன்டர்பிளானரி சேட்டலைட்னா மங்கள்யான் 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டோரிக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.